வெல்கம் டு ஜேகே ஸ்டுடியோஸ். இன்னைக்கு எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, மான்சூன் ஆல்மோஸ்ட் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சுங்க. இந்த பர்ஃபெக்ட் சிச்சுவேஷன்ஸ் ஃபோட்டோகிராஃபர்ஸ்க்கு. ஸோ இந்த மூமெண்ட்ல வந்து ஃபோட்டோகிராஃபி ஸ்டன்னிங்கா இருக்கும் அப்படின்னு தான் சொல்லியே ஆகணும். ஸோ அதனால அதோட டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை உனக்கு தெரிஞ்சது உங்களுக்காக ஷேர் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். கன்யூஸா பாருங்க. ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் திங் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ப்ரொடெக்ட் யுவர் கியர் ஆர் யுவர் கேமரா அப்படின்னு தான் சொல்லணும். பிகாஸ் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு முன்னாடி ப்ரொடெக்ஷனை தான் நம்ம வந்து வரி பண்ண வேண்டியதாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், உங்கள் பேக்கில் எப்போவுமே பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மான்சூன் ஷூட் பண்ணும்போது உங்களுக்கு ரெயின் கவர் கண்டிப்பாக இருக்கணுங்க. அதே மாதிரி பவுச் ஃபார் கேமரா ஆஸ் வெல் ஆஸ் உங்களோட ஹெட்டுக்குமே இருந்தது அப்படின்னா ப்ராப்பராக உங்களால் ஷூட் பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, மைக்ரோ ஃபைபர் கிளாத் உங்கள்கிட்ட கண்டிப்பாக இருக்கணுங்க. ஸோ இந்த டைமில் நம்ம வெளியே போகிறோம் அப்படின்னா டஸ்ட் கண்டிப்பாக இருந்தே ஆகும். டஸ்ட் நம்ம லென்ஸ்க்கு ஒரு அலர்ஜி அப்படின்றது கண்டிப்பாக உங்களுக்கே தெரியும். அதை எடுக்கிற செலவு ரொம்ப பெரிய தலைவலி. ஸோ அதனால் ஃப்ரீக்வெண்ட்டாக நீங்கள் மைக்ரோ ஃபைபர் கிளாத் வச்சு ஒரு நல்ல ஒரு லொக்கேஷனுக்கு, சேஃபான ஒரு லொக்கேஷனுக்கு போயிட்டு நீங்கள் வைப் பண்ணிகிட்டே இருக்கிறது பெட்டர். தேர்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிலிக்கா ஜெல் பேக் வந்து நீங்கள் கண்டிப்பாக வச்சுருக்கணும் உங்களோட பவுச்சுக்குள்ளே. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மாய்ஸ்சரை வந்து அது வந்து அப்சர்வ் பண்ணிக்கோங்க. அதனால உங்களுக்கு ஃபங்கஸ் அந்த மாதிரிலாம் ஃபியூச்சரில் வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே கம்மியாக இருக்குது. ரிஃப்ளெக்ஷன் ரொம்ப ரொம்ப முக்கியமான இந்த மழை சீசனில். ஏன்னா ரோடு ஃபுல்லாக தண்ணியாக இருக்கும்போது உங்களுக்கு பர்ஃபெக்டான ஒரு ரிஃப்ளெக்ஷன் கிடைக்குங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு லேக்குக்கு போய் எடுக்கிற மாதிரியான ஷார்ட்ஸ் வந்து உங்களால் ஒரு NHல கூட எடுக்க முடியும். அதனால ரிஃப்ளெக்ஷன் ஷாட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே ரிஃப்ளெக்ஷன் கூட உங்களால் ஒரு லோ ஆங்கிளில் கிரியேட் பண்ண முடியுதுன்னா, லோ ஆங்கிள் அப்படிங்கிறது ஃபார் எக்ஸாம்பிள் ரோடோட ரிஃப்ளெக்ஷன் நீங்கள் எடுக்க போகிறீங்க. ரோட்டுக்கு மேலே ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது, அந்த ஆப்ஜெக்டோட ரிஃப்ளெக்ஷன் அந்த ரோட்டு மேலே இருக்கிற ஒரு தண்ணியில் இருக்குது அப்படிங்கிற போது, ஸோ 2 டைப்பாக நம்ம வந்து எடுக்கலாம். ஒன்று வந்து நம்ம கேமரா லெவல், அதாவது நம்ம பாடி லெவலில் வச்சு ஷார்ட்ஸ் எடுக்கிறது, அது நார்மல் லெவல் ஷார்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி கொஞ்சம் கீழே போயிட்டோம் அப்படின்னா அது வந்து லோ லெவல் ஷார்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ மேலே எடுக்கிறதுக்கும் லோ ஆங்கிள் எடுக்கிறதுக்கும் ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதே மாதிரி இந்த ரிஃப்ளெக்ஷனில் நம்ம இந்த மாதிரி ட்ரை பண்ணும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும். எடுத்து பார்த்து கண்டிப்பாக உங்களுக்கே அது தெரியும். மிரர் ஷாட்க்கு அப்புறம் நான் தேடுறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிளவுடு தாங்க. ஸோ நம்ம பளிச்சுன்னு இருக்கும்போது இருக்கிற கிளவுடில் ஒன்றுமே தெரியாதுங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ட்ரமேட்டிக்கான ஒரு சீன்ஸ் வேணும் அப்படின்னா அது கிளவுடியான ஒரு சிச்சுவேஷனில் தாங்க உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதே சமயத்தில் நீங்கள் அந்த ட்ரமேட்டிக்கான சீன்ஸை வந்து ரா மூலயமா கேப்சர், அதாவது ரா மோடில் நீங்கள் கேப்சர் பண்ணுறது ஃபியூச்சர் போஸ்ட் ப்ராசஸிங்கில் உங்களுக்கு கலர் கரெக்ஷனுக்கு ரொம்பவே யூஸ் ஆகும். ஸோ கண்டிப்பாக கிளவுட் மூடியாக இருக்கிறத மிஸ் பண்ணிடவே கூடாது. அதே சமயத்தில் ரொம்ப பளிச்சுன்னு இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா கூடவே நீங்கள் ND ஃபில்டர்ஸ் வச்சுருக்கிறது ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஏன்னா நம்மளால் நேச்சரை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது இல்லையா? அதே சமயத்தில் நம்மளோட எக்ஸ்போஜரை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு சம்டைம்ஸ் ஓவர் எக்ஸ்போஸ் ஆகக்கூடாது அப்படின்ற சிச்சுவேஷன் வரதுக்கு நம்ம ND ஃபில்டர் யூஸ் பண்ணுறது நிஜமாவே பெஸ்ட் சாய்ஸாக தான் இருக்க போகுது. அதுக்கடுத்து முக்கியமான விஷயம் நான் தேடுறது யாராக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஹியூமன் இன் ரெயின் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ ஹியூமன் எலமெண்ட்டை வந்து நம்ம ரெயினில் கேப்சர் பண்ணோம் இல்லையா? அது நிஜமாவே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம நைட் சினாரியோஸ், அது மட்டும் இல்லாமல் இந்த ரெய்னி சினாரியோஸில் பகலில் பார்க்க முடியாத பீப்புளை நம்மளால நைட்டில் பார்க்க முடியும். அதே மாதிரி மழை டைம்லையும் உங்களால் பகலில் பார்க்க முடியாத மக்களை பார்க்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், குழந்தைகள் விளையாடுறத பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் கூரை இல்லாமல் ரோட்டில் ஒதுங்குறவங்கள பார்க்க முடியும். ஸோ இந்த மாதிரி நிறைய எலிமெண்ட்ஸ் உங்களால் பார்க்க முடியும். எக்ஸாம்பிள், ட்ராப்லெட்ஸில் இருந்து அடமழை வரைக்கும் நம்மளால் சூப்பராக கேப்சர் பண்ண முடியும். சின்ன சின்ன ட்ராப்லெட்ஸ் நம்ம மேலே படுறத ஃபோக்கஸ் பண்ணி அதை ஒரு போர்ட்ரேட்ஸை நம்ம கேப்சர் பண்ண முடியும். ட்ரிஸ்லிங்காக ஸ்லோ ஷட்டர் ஸ்பீடில் கேப்சர் பண்ணலாம். இந்த மாதிரி வெரைட்டி ஆஃப் கம்போஷன் நம்மக்கிட்ட இருக்குங்க, எஸ்பெஷலி இந்த ரெய்னி சீசனில். அடுத்து எப்போல்லாம் இந்த ரெயின் இல்லைனா வாட்டர் சர்ஃபேஸ் இந்த மாதிரி இடத்துக்குலாம் போகிறோமோ அப்போல்லாம் எனக்கு ஒரு க்யூரியாசிட்டி இருக்குங்க, என்ன தான் பண்ணுது இதை ஸ்லோ ஷட்டர் ஸ்பீடில் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நிறைய வெரைட்டி ஆஃப் பிக்சர்ஸ் நான் பார்த்துருக்கேன். என்னால் ஸ்லோ ஷட்டர் ஸ்பீட் ரொம்ப மாஸ்டர் பண்ண முடியல, அதுதான் உண்மை. பட் எவ்ரி டைம் ஐ ஷுட் ட்ரை. ஸோ எப்போல்லாம் நான் வாட்டர் சர்ஃபேஸ் போகிறனோ அப்போல்லாம் ஸ்லோ ஷட்டர் ஸ்பீடில் ப்ளே பண்ணுறது எனக்கு ரொம்பவே பிடிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஃபால்ஸ் மாதிரி இடத்துக்குள்ளே போகிறதா இருக்கட்டும், மான்சூன் சீசனில் மழை பெஞ்சிட்டு இருக்கிறதா இருக்கட்டும். ஸோ அந்த மாதிரியான சிச்சுவேஷன்ஸ் ஸ்லோ ஷட்டர் ஸ்பீடு வந்து நிஜமாக ஒரு மேஜிக்கை கிரியேட் பண்ணுங்க. இந்த மாதிரி ஸ்லோ ஷட்டர் ஸ்பீடில் நீங்கள் ப்ளே பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஸ்டெபிலைசேஷன் ரொம்பவே முக்கியம். ஸ்டெபிலைசேஷன் உங்களால் பண்ணிக்க முடியல அப்படின்னா ட்ரைபாட் கண்டிப்பாக வேணுங்க. அடுத்து நான் தேடணும்னு நினைக்கிற ஒரு விஷயம், பட் இன்னும் அந்த சர்க்கிள்குள்ளே நான் போகல, மேக்ரோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ரெய்னி சீசன் மான்சூனில் வந்து ரொம்பவே வைடராக இருக்கும். எஸ்பெஷலி நேச்சர் அண்ட் வைல்ட் லைஃப்குள்ளே போயிட்டோம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு தவளை, ஈ அந்த மாதிரிலாம் ஆரம்பித்து
ஸ்னேக்ஸ் வரைக்குமே வைல்ட் லைஃப்ல மேக்ரோ ஃபோட்டோகிராஃபின்றது சூப்பராக இருந்திருக்கு அப்படின்னு தான் சொல்லியே ஆகணும். அதுக்கப்புறம் நான் தேடக்கூடிய இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைமிங். அது மட்டும் இல்லாமல் ப்ளே வித் கலர்ஸ். ஸோ நிறைய கலர்ஸ் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நேச்சர்ஸ் கலர்ஸ் போனோம் அப்படின்னா டைமிங் ரொம்பவே ப்ளே பண்ணுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் கோல்டன் ஆர் வந்து நிஜமாவே சூப்பரான ஒரு டைம்ல நம்ம எடுக்கும்போது நிஜமாவே ஃபோட்டோஸ் வந்து ட்ரமாட்டிக்காக இருக்கும் அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். அது நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஏர்லி மார்னிங்ஸ் அப்படி இல்லைனா லேட் ஈவினிங்ஸ்லாம் பெட்டர் சாய்ஸாக இருக்க போகுது. அது மாதிரி நேச்சர் எலிமெண்ட்ஸ் கூட சேர்ந்து ஸோ நம்மளோட க்ரீனரிஸ், அது மட்டும் இல்லாமல் இந்த ரெய்னி சீசன்லாம் நிறைய கலர்ஃபுல் அம்ப்ரெல்லாஸ் உங்களால் பார்க்க முடியும். ஹியூமன் எலிமெண்ட் வித் அம்ப்ரெல்லா கலர்ஸோட கான்ட்ராஸ்ட்டை வந்து நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா ஸோ ரொம்பவே அருமையாக இருக்கும் நம்ம அவுட்புட் அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு போர்ட்ரேட்ஸ் எடுக்கிறத விட என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்டோரி கிரியேட் பண்ணுறது தான் ரொம்ப ரொம்ப கஷ்டம். போர்ட்ரேட் அப்படிங்க வரும்போது ஒரு அழகான ஒரு ஃபோக்கஸ் வைட் அப்பச்சர் ஓப்பன் பண்ணி கொஞ்சம் டிஸ்டன்ஸில் வச்சு ப்ளே பண்ணால் அழகான போர்ட்ரேட்ஸ் எடுக்க முடியும். ஒரு ஸ்டோரி கிரியேட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டங்க. ஸ்டில் ஐ எம் லேர்னிங் அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு பிக்சர் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சப்ஜெக்டை வந்து நீங்கள் ஒரு ஃப்ரேம்குள்ளே கொண்டு வரீங்க அப்படின்னா நான் 3 டைப்பாக வந்து பிரிச்சுப்பேங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டைட் ஷாட் எடுப்பேன், அதுக்கப்புறம் கொஞ்சம் பேக்கில் வந்து ஒரு லைக் ஃபோக்கல் டிஸ்டன்ஸ் டீசெண்டாக வச்சு எடுப்பேன், அதுக்கப்புறம் ஒரு வைட் ஆங்கிளில் ஒரு ஷார்ட்ஸ் எடுப்பேங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு பிக்சரை வந்து எந்த ஆங்கிளில் பார்க்க முடியுமோ அந்த மாதிரி ஆங்கிள்லாம் நம்ம எடுத்தோம் அப்படின்னா நமக்கே ஒரு ஐடியா கிடைக்கும். இந்த மாதிரி தான் நான் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன். பட் ஸ்டில் ஐ எம் லேர்னிங் அப்படின்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு எக்ஸாம்பிளுமே கொடுக்குறேன். ஃபார் எக்ஸாம்பிள் ரெய்னி சீசன் போயிட்டு இருக்கு இல்லையா? ஸோ பிஃபோர் ரெயின், அட் ரெயின், அதுக்கப்புறம் ஆஃப்டர் ரெயின், இந்த மாதிரியான சினாரியோஸ் கூட நம்ம அழகா ஒரு போட்டோஸை வச்சு கண்டிப்பா அழகா எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். ஃபைனலா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பி பேஷண்ட் அண்ட் அப்சர்வ். ஒரு 5 மினிட்ஸ் கூட உங்களோட என்டையர் டேவை மாத்திடுங்க. அதுதான் நான் கத்துக்கிட்டது. ஸோ நான் ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது ஒரு ஷூட்டுக்கு போகிறேன் அப்படின்னா ஒரு 2 hours அங்கே ஸ்பெண்ட் பண்ணியிருப்பேன். அதில் எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனே இருக்காது. நான் தேடி போனது கிடச்சிருக்காது. ஒரு நேச்சர் எலிமெண்ட்ஸ் ஆகட்டும், எனக்கு ஃப்ரேமில் சிக்காததாக இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரியான இஷ்யூலாம் இருந்தப்போ அடுத்த ஒரு 5 to 10 மினிட்ஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மனசை தேர்த்திக்கிட்டு போகும்போது அந்த 5-10 மினிட்ஸ் தாங்க என்னோட ஹோல் டேவை என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு சுச்சுவேஷனாக அமைஞ்சது. ஸோ அதனால் எந்த ஒரு விஷயத்தையும் பேஷண்ட்டாக இருந்து அணுகும் போது, எஸ்பெஷலி இந்த நேச்சர் ஃபோட்டோகிராஃபி பண்ணும்போது, ஸோ கண்டிப்பாக நேச்சர் ஃபோட்டோகிராஃபி பண்ணுறவங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு பேஷன்ஸ் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு. கான்சூலில் வந்து இந்த சின்ன சின்ன விஷயங்கள் தான் நானுமே பிளான் பண்ணியிருக்கேன். இதை தான் நான் ப்ரொசீடுமே பண்ண போகிறேன். பெருசாக எதுவும் நான் யோசிக்க விரும்பல. உங்களுக்கு ஏதாச்சும் இதில் 1-2 யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். அது வரைக்கும் பாய்.